விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழத்தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 2025 வருஷ கடைசியில் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த மாதத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் ஓரளவுக்கு வலுத்து இருக்கிறதும், ராசிநாதன் வக்கரகதியில் இருந்தால் கூட ஒரு 8 12ஆம் அமைப்போட தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்லேருந்து நற்செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் என்ன, ராசிக்கு 10ஆம் இடத்துல 8ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்குறதும் அவர் சனியுடைய இருப்பால் ராசி சற்று அதிகமான கடுமையான அழுத்த நிலைக்கு வருது. வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன கலக்கம் சங்கடங்கள் இருக்கும். வயதானவர்கள்னா நோய் இருக்கும், இளைய பருவத்தினருக்கா ஒரு மாதிரி மன அழுத்தம், ஏங்க கஷ்டப்படுறேன்னு தெரில, எனக்கு மட்டும் இங்கேருந்து வருது அங்கேருந்து வருதுன்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது என்ன இருக்கும், பெரிய அளவுக்கு முயற்சிகளோ புதிய ஒரு ஆரம்பங்களோ அகலக்கால் வச்சு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய விஷயங்களோ செய்ய தேவையில்லாத காலகட்டம். ஆனால் இதுலேயே ஒரு சிலருக்கு கல்யாண அமைப்புகள் ஏற்பாடாகும், கல்யாண தன்மைகளில் நல்ல அமைப்புகள் இருக்கும், உறவுகளில் மேம்பாடு இருக்கும், வீடு வாகனம் வாங்குறேன், நானும் இந்த ஜென்ம சனியில் தான் நான் நல்லா இருக்கேன்னுவீங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு நல்லது, குழந்தைகள் வழியில் நல்ல தன்மைகள்ன்ற மாதிரியான நல்ல அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வராரு, 10ஆம் இடத்துக்கு வராருன்றதுனால 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையை கெடுப்பார், 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் லேசான தேக்க நிலையை கொடுப்பார். ஆனால் அவர் மங்கள யோகத்துல திக்பலமான செவ்வாயோட இருக்காருன்றதுனால சமாளிக்கக்கூடிய வலு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு தான் என்ன பண்றதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் புரியாம ஒரு மாதிரி ரொம்ப பிளரா இருக்கிறது, டென்ஷனா இருக்கிறது, முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்புகள், படிப்பு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல கூட சரியா என்னால பண்ண முடியலங்க, ஃபோக்கஸ் பண்ணலங்க, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேதுங்கன்ற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். காதல் விவகாரங்கள் இந்த இடத்துல பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க. ஏதாவது பிரச்சனை அமைப்புகள் இருந்தால் அது ஒரு முடிவை நோக்கி போகக்கூடிய தன்மைன்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதனால இப்போதைக்கு எந்த விதமான தன்மையிலும் இறங்க தேவையில்லாத ஒரு காலகட்டம். இல்லைங்க இப்படி நடக்குதுங்க அப்படி நடக்குதுங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கலைங்க, நானே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன், இதனாலேயே பெரிய வெளியில் போக சங்கடமாக இருக்குது, எல்லாம் பார்த்தா அப்படின்றாங்க இப்படின்றாங்கன்ற மாதிரியான மனதை பாதிக்கக்கூடிய தேவையில்லாத புது பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் மீன ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு. அதனால் இந்த இந்த அமைப்புகளில் கவனமாக இருங்க, வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. உண்மையிலேயே அதிகமான கவனம் இந்த இளைய பருவத்தினருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அவரோட போய் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வரும். மிகுந்த கவனம் இருக்க தேவையான ஒரு காலகட்டம். மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை குடும்ப அமைப்புகளில் லேசான ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. இந்த 3வது நபரத்து குடும்பத்தில் தலையீடு பண்ணுறது, கணவன் மனைவி உறவுகளில் 3வது அமைப்பு வர்றதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும். யாரையும் லிமிட்டோட வைக்க தேவையான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் 2025 எல்லா மீனராசிக்காரங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.